Hi friends, welcome to Rechi times. நாம இன்னைக்கு ரொம்பவே குயிக்கா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு வெஜிடபிள் ரைஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு ஒன் பாட் ரெசிபியும் கூட, ஒரு அரை மணி நேரத்துல ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இப்போ இத நம்ம எப்படி செய்யணும்ங்கறத பார்க்கலாம். முதல்ல குக்கர் வச்சுக்கலாம். குக்கர்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் சூடானது இதுல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கியூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் இதை நல்லா வதக்கிக்கணும். இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த ரைஸ்க்கு. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். உருளைக்கிழங்கு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு கேரட்டையும் பீன்ஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி, இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் காரம் சரியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மட்டும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த மசாலாலாம் நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கணும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காயெல்லாம் ஓரளவு கொஞ்சம் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் ஓரளவு கொஞ்சம் குக் ஆகிருக்கும். இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப் புதினா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துடலாம். நான் 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். நம்ம அரிசியை ஊற வச்சுட்டு காயெல்லாம் கட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டோனாலே ஒரு அரை மணி நேரம் சரியாக இருக்கும் இந்த ரைஸ் செய்கிறதுக்கு. இப்போது அரிசி எதுவும் உடையாமல் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். ஸோ 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி. இப்போ நான் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போது சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே காய் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது இந்த ரைஸுக்கு ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஸ்டீம் வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம விசில் போட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 2 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திறக்கும் போதே ஒரு சூப்பராக ஒரு மனம் வருது. நம்ம கடைசியாக சேர்த்துருக்க அந்த கரம் மசாலா, நெய், இது எல்லாமே இந்த ரைஸுக்கு ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுத்துருக்கு.
பாருங்கள், சாதம் எதுவுமே குலையலை, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. காய் எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேப்சிகம் இதெல்லாம் சேர்த்து இந்த ரைஸ் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இதை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே சூப்பரான குயிக்காக நம்மளோட வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.